வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 935 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இந்த 95 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது போன மாதம் ஏற்கனவே வந்து ஏசியில் 95 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ மறுபடியும் வந்து 95 அப்படின்னு சொல்லி ரிப்பீட் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு 3 வாட்டி வந்து இந்த 95 இந்த 95க்கு எப்படி வந்து ஒரு 97 அப்படின்னு அடித்தானோ, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கே ஏற்கனவே வந்து 298 அந்த 92க்கு வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு 97 வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிப்பாக வந்து இந்த 95க்கு நமக்கு ஒரு 98 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டான ஒரு கெஸ்ஸிங் வரும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் வந்து நம்பர் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து நான் பேட்டர்னாக சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இந்த 95 வந்து கேமில் ஒரு 3 வாட்டி வந்து 95 வந்து அடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 25 75 ஸோ 35க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 98 அப்படின்ற நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 77 அப்படின்னு கேமில் அடிக்கும்போது இந்த 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 771 இந்த டபுள்ஸ் இந்த 771 வரும்போது அதுக்கு அடுத்த வாரமே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அதுக்கு பவர் நம்பராக வந்து 22 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதே பேட்டர்னை என்ன பண்ணியிருக்கான்னா, நமக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 778 அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 773 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 77க்கு 22 பிசியில் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ சேம் இதே பேட்டர்னை வந்து அவன் இங்கே ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா, நமக்கு இந்த பேட்டர்னில் நாளைக்கு ஒரு நம்பர் அந்த 778 அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 773 அப்படின்ற நம்பருக்கு ஒரு நம்பரை வந்து அப்போ செட் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னில் நமக்கு பார்க்கும்போது இங்கே எப்படி வந்து 771 கீழே வந்து நமக்கு வந்து ஏபியில் வந்து 24 ஏசியில் வந்து 24 அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 62 அதாவது 622 ஏபியில் வந்து 62 ஏசியில் வந்து 62. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 62 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் வைஸ் நமக்கு பார்க்கும்போது பிசியில் வந்து நாளைக்கு 62 அப்படின்ற நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்காவான பேட்டர்னாக இருக்கும். ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து இந்த 772 அடித்தவன் தான் கீழேயும் வந்து 224 அப்படின்ற நம்பர் அடிச்சுட்டு கீழே பாருங்கள் ஒரு 24 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ சேம் அதே பேட்டர்னை இங்கே வந்து 773 அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 622 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். ஸோ இங்கே எப்படி இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணானோ சேம் அதே பேட்டர்னை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு பிசியில் வந்து 62 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இந்த மாதம் வந்து 62 வந்து ஏபியில் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 62. ஓகேங்களா? ஏபி 62 ஏசி 62 அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிசியில் ஒரு 62 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்னை வந்து அவன் ஏற்கனவே இங்கே ஃபாலோ பண்ண பேட்டர்னை திருப்பியும் அவன் அடிக்கிறான் அப்படின்னா இந்த நம்பரை வச்சு என் பண்ணுறதுக்கு கேம் முடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்னில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்லாம் கேமில் எடுத்து கண்டிப்பாக ஆடிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு பேட்டர்னில் கொடுக்குறான் அப்படின்னா அந்த பேட்டர்னில் என் பண்ண வேண்டியது அவனோட இது. ஏன்னா வேறு வழியே கிடையாது அவனுக்கு. ஓகேங்களா? ஸோ கேம் வைஸ் பார்க்கும்போது பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பிசியில் 62 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து கொடுக்குறேன். அப்படி பிசியில் 62 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பி போர்டு 6 வச்சு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு மாதம் ஒரு நம்பர் வந்து அடிச்சிருக்கான். அதாவது ஜூன் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 46 4 வச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஜூலை மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏசி ஏபி
பிசி ஏசி சொல்லி நமக்கு 46 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துட்டான். சேம் அதே மாதிரி நமக்கு ஜூலை மந்த்தும் நமக்கு ஏசியில் வந்து ஒரு 46 கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள். ஓகேங்களா. ஸோ மந்த்லி வந்து ஒரு 46 கண்டிப்பாக வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிசியில் அடிச்சிட்டான், அடுத்தது ஏசியில் அடிச்சிட்டான். ஸோ ஏபியில் இந்த மந்த்துக்கு வந்து 46. ஏன்னா மந்த்லி வந்து ஒரு நம்பர் வந்து ஏன்னா வேறு 46 இல்லை பாருங்கள். ஜூன்லேயும் ஜூலைலையும் வேறு 46 அடிக்கலை. ஸோ என்னோடய பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு நமக்கு இங்கே எப்படி வந்து அவன் மந்த்லி வைஸ் ஒரு 46 அடிக்கிறானோ அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பி போர்டில் 6 அப்படின்ற நம்பர் வந்ததுனால நான் உங்களுக்கு ஒரு வேளை ஏபி போர்டில் வந்து 46 வரலாம் அப்படின்னு சொல்லி கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு 46 வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா மந்த்லி ஒரு 46 அடிக்கும்போது கரெக்டாக நமக்கு ஜூன் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 46, ஏசியில் வந்து 46, சேம் அதே ரிப்பீட்டை வந்து ஜூலை மந்த்தும் 46 அடிச்சிருக்கான். ஸோ பெண்டிங் இருக்கிறது ஏபியில் வந்து ஒரு 46. நமக்கு இன்றைக்கி பி போர்டில் வந்து 6 அப்படின்ற நம்பர் வந்துருந்ததுனால நான் ஏபி போர்டில் வந்து 46 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு பிசியில் ஏற்கனவே வந்து 62 அப்படின்ற நம்பர் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 462 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டில் வந்து 46, பிசி போர்டில் வந்து 62. சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பரு. ஸோ 462 அப்படின்றது தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர். சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறு எதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இது முழுக்க என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். என்னோடய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஒரே டைமில் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பர் எடுத்து கேமில் அடிக்கலாம். இல்லை இந்த நம்பர் வராமல் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வேறு ஏதாவது நம்பர் வருது, இல்லை என்னோட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் அடிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.